பார்க்க வேண்டிய 10 இடங்கள் மெசேஜ் அனுப்பிச்சான். அப்புறம் அதை பார்த்தேன். ஆமா, கொஞ்சம் எல்லாம் புதுசா இருந்தது. சரி, ஓகே, இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு துபாயை தான் இந்த தடவை பார்க்க போறீங்க. துபாய் வந்து ஒரு மேன்மேட் வேர்ல்ட். மேன்மேட் வேர்ல்ட்னா மனுஷனால இயற்கையை மீறி செய்யப்பட்ட ஒரு இடம். அவன் என்னாச்சுன்னு பாருங்கடா, ஏதாவது பேசுறேன். ஆக்சுவலி படிச்சவன் உண்மையில தெளிவா பேசுறான். ஆனா கேங்லவனே இப்படி திடீர்னு மென்டல் மாதிரி பேசும்போது தான் வருது. நம்மள மாதிரி தற்கொலைங்க, ஓகே, பிரச்சனை இல்ல. ஒரு பல் டாக்டர் பேசாம பல்ல புடிங்கி சம்பாரிச்சோமான்னு இருக்கிறத விட்டுவிட்டு பரம்பரையே துபாயில இருந்து தோன்றின பரம்பரை. ராசா வந்து துபாயில என்ன வந்தாரு? மன்னரா இருந்தாரா? மன்னரா இல்ல, துபாயில போர்மேனா இருந்தாரு. 4 பேர்ல ஒருத்தரா இருந்தாரு. இன்னைக்கு எங்க ஷூட்டுக்கு வந்து நானு, ரிக்கி, புஷ்கா, அதிர்ச்சி, நாங்க 4 பேரு. எங்க கூட ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் ஆட் ஆயிருக்காரு. அவர் என்ன பண்றாரு கொஞ்சம் ஆக்சுவலி அவர் உண்மையிலே எவ்வளவு லேட்னா எல்லாருமே அண்ணா வர சொன்னது 6 மணி 7:05 உள்ள வந்தாரு. அவரு செலிபிரிட்டி உள்ளதான அப்செட்டா தான் வந்தாரு. தெரியல, மூஞ்சில ஒரு மாதிரி வந்தாரு. அவரை பார்த்தா நம்ம தானங்க சார போயிடுங்க, என்ன விசாரிச்சுட்டு வரேன். வாங்க சார். இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏன்டா அவர் ஆல்ரெடி கத்திட்டு இருக்காரு வெளியே. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கா. வாடா. சரிடா, ஓகேடா, ஒரு 2 நிமிஷம்டா. அங்க போர்டிங் பாஸும் எடுக்கல, போய் ஃபுல்லா கத்துறோம். தம்பி நைட் ஷூட் முடிச்சுட்டு வரேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்ல. நைட் ஷூட்டா? என்ன நைட் ஷூட்? நைட் ஷூட்னா நைட் ஷூட் தான். அது நைட் இல்ல, vlog-ஆ என்னன்னு கேக்குறேன். என் கூட தான் இருப்பேன். படம் போயாச்சு. அப்கிரேடே ஆலியாடா. இந்த சின்ன கேமரால வச்சுதான் ஷூட் பண்ணிட்டு இருக்காரா. அனமார்பிக் அது இதுன்னு போயாச்சுடா. அனமார்பிக் என்னடா இத்தனோண்டு வச்சு எடுத்துட்டு இருக்காரு. அப்படியேடா சொல்ற அவரை. சரி சொல்றேன்டா. இல்ல அவரு கொஞ்சம் கிளம்பிட்டு நைட்டு ஃபுல்லா கொஞ்சம் சைக்கோ கொலகார மாதிரி எங்க கிளம்பிட்டு இருக்காரு. இந்த போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு மரியாதை பேசுங்க ப்ளீஸ். இல்ல சொல்றேன், பொதுவா சொல்றேன். நம்ம சூரி தானே. நம்ம சூரியன்றது ஒரு 4-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூரி. என்ன படம்? படைப்பாவா? ரீரிலீஸா? என்ன கையை நீட்டி பேசுறீங்க, புரியல. அவரு கிட்ட நார்மலா ப்ரொடக்ஷன்ல இப்படிதான் ஒரு மாதிரி ஷூட்டிங் பண்ணி பேசுவாங்க. என்ன கூப்பிடுறா போறேன். ஆனா ஆக்சுவலி அவன் இங்க வரலன்னா சொல்ல வேண்டியது. அந்த நாய் தான் எனக்கு போன் அடிச்சு நான் வரேன்னு அவன் வரேன்னா 2 படம் தான் கூப்பிட்டீங்களா? காலைல விழுந்து வாசுரின்னு 2 நைட்டு வரைக்கும் அவனுக்கு படம் ஷூட் போயிட்டு இருந்திருக்கணும். அவனுக்கு நடிக்கிறானா? இல்ல நம்மள்ட்ட நடிக்கிறானா? அதெல்லாம் விடுங்கடா. கேமராவை போய் தூக்கி போட்டுருங்க. துபாய் புதுசா வாங்கிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேமரா எடுக்க மாட்டாரா சொல்லிட்டு இன்னும் உங்க அண்ணன் அப்டேட் ஆகலடா. உங்க அண்ணனுக்கு ஒரு நாலேஜே இல்லையா? நான் சொல்றேன் சொல்லி கேவலம் ஒண்ணு. இந்த சின்ன சின்ன கேமரா பண்ணிட்டு ஒரு அண்ணா அது ஒரு கேமராவே கிடையாது. அவன் வந்து அப்படி சொன்னா சின்ன கேமரா எடுக்க விருப்பம் இல்லையா? நான் அப்படிலாம் சொல்லலண்ணே. சரி, நம்பிக்கை இருக்குடா. படத்துல இப்ப படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துல என்ன படம்? அவன் பண்ணதே ஒரு படம். மாதேசன் இருக்காருல்ல, அவர் தான் இந்த தானாக்காரன், டிடி சார், ஐஓடி, இதுக்கெல்லாம் அவர் தான் கேமராமேன். அவர் நல்ல கேமராமேன். அவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா சேர்த்து விட்டான். இவன் அசிஸ்டண்டா இருக்கானா? சரி, ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு கை காசு கொடுத்து அவருக்கு நாங்க தான் சேர்த்து விட்டோம். அவருக்கு நீ தானே அசிஸ்டன்ட்? ஆமா, நான் தான் அசிஸ்டன்ட். ஆக்சுவலி என்கிட்ட ஒண்ணு சொன்னா, இப்ப அது சொல்லாம வேணாம் தெரியல. ஆக்சுவலி டைரக்டர் கிட்ட கூட ஷாட் ஓகேனா கேட்க மாட்டாராம். ஸ்ட்ரைட்டா கேமரா வந்து இவரை பாப்பாராம். இவனை பார்த்துட்டு ஓகேனா ஷாட் போவாங்க, இல்ல போவே மாட்டாங்க. யாரு ஏன் மாதேசனை கேக்குறாரு? எனக்கு புரியல. எந்த ஃப்ரேம் வச்சாலும் அது வாயில சொல்ல மாட்டானா, ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சிருமா மாதேசனுக்கு. இப்ப நான் கேம் சூரி, இப்ப நீங்க ஷாட் வைக்கிறீங்க, சும்மா திரும்புறேன். அந்த ஃப்ரேம் உங்களுக்கு ஒரு ஏத்திஸ்டிக்கா இல்ல, அது அப்படியே உடனே மாதேசனை மாத்திட்டு வரான். இப்போ எப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் டாப் ஆங்கிள் போனா இந்த டாப் உடனே அத மாதிரி அவர் ஒரு ஷாட்டும் எந்த ஷாட் எடுத்தாலும் இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது டைரக்டர் ஒருத்தர் மாதிரி அவர் என்ன பண்றாரு? அவரே முக்கியம் இல்ல. மாதேசன்ட்ட இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கீங்க. கேம் சூரி வந்து இதுதான் பேசி இது பரவாயில்ல.
சரி விடுங்க, அது வேணாம். சொல்லிடுறதா இவ்வளவு சொல்லிட்டியா? இல்லண்ணே இது கஷ்டமா இருக்கு எனக்கு உங்களுக்கு. நம்ம படம் பெரிய கேமரா பண்றோமா இல்ல இதே பண்றீங்க. பயங்கர படம் வந்து அவர் எப்படி இதே போன்ல தான் எடுக்கிறாரா இல்ல அது கேமரா எடுக்க சொல்லு, நான் லைட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா பிஸி ஷெட்யூல் 2 படம் போயிட்டு இருக்கு ப்ராஜெக்டா. இது 3வது படம். இந்த ஒரு நிமிஷம் அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, பட் எனக்கு சொல்றது பயமா இருக்கு. இந்த அட்லி அல்லுஜன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குல்ல, அது கேமராமேன் யாருன்னு உங்களுக்கு இல்ல தெரியாது. அது ப்ரோமோ வந்து பாத்தீங்களா? அதுல எல்லா பேரும் போட்டு கேமராமேன் பேர் போட்டுக்க மாட்டேன். அது யாரு அது fix ஆகலையா? சொல்றேன் நான் எனக்கு அதுக்கெல்லாம் அவன்தானே எல்லாம் மீறி போயிட்டு வீடியோ பார்க்க மாட்டாரு. அவன்தானே எல்லாம் மீறி போயிட்டு திருப்பி பேசிக்கிட்டு நான் சொல்லிருப்பேன் அதெல்லாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்ல மக்களே. சூரியன் படம் ஒண்ணுதான் இருந்தா இப்ப யாரோ லிப்ஸ்டிக் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப புரியுது. இப்ப நம்ம சிப்பா சூரியன் செல்லத்தாடியா அப்படி கிடையாது. நம்பிட்டு போகணும். அதாவது திங்காம இருந்திருந்தா அது நமத்தே போச்சு. திரும்ப திங்க கூடாது. காலையிலே அவனாவது பல் விளக்கிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுவாங்க. இது திங்கவே கூடாது. ஒழுங்கா இட்லி தோசை தின்றான்னு போய் KFCல நிக்கிற விளங்குவியா நீ? அப்படிலாம் இல்லைண்ணே. காலையிலேயே திங்க கூடாதுடா. காலையிலேயே என்ன சொல்லணும், ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? எனக்கு அது தெரியாது. அதான் அந்த நான் ரீல்ஸ்ரா. ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக், அதாவது ப்ரீபயாட்டிக்னா நம்ம நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாலாம் இருக்கு. அது நல்ல பாக்டீரியா நம்ம இப்ப வந்து சாப்பிட மாட்டேன். காலையில பழைய கஞ்சி இருக்குல்ல, ஆமா ஆமா, அந்த பழைய சோறு சாப்பிடுறது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது சாப்பிட்டா உடம்பு உழுவும். ஆனா அது சாப்பிடுறது நல்ல பாக்டீரியா வயிற்றுக்குள்ள போய் அது வந்து அந்த என்ன சொல்ற உடம்புக்கு குளிர்ச்சி நல்லது. ஏதாவது மேட்ச் கீச்சிங் போறீங்களா? ஃபாரின் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஃபாரின் ஃபர்ஸ்ட் டைம் போறதுக்கான காஸ்டியூம் நீங்க பாக்கணும்னா பாத்துங்க. இந்த மாதிரிலாம் இப்ப அவன் தம்பி எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்னவா? ஏன்னா ஒரு கேர்ள்ஸ் தான் தம்பி குடிக்கிறாங்க தம்பிக்கு. ஆனா உண்மையிலே அந்த டவர் கிடைக்காதுல்ல. இருக்கலாம்னு வந்தேன். எனக்கு ஒண்ணுக்கே திரும்ப உள்ள போயிடுச்சு. இருடா, ஒண்ணுக்கு போய்க்கலானே. இது அதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒரு மாதிரி லவ் ஃபீல் ஒண்ணுக்கு இருங்க பிரதர், அப்புறம் பேசலாம். இந்த இடத்துல பேசக்கூடாதுடா, பாக்டீரியா வாய்க்குள்ள போகும்டா. ஏன்னா சொட்டு டடடன் 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 டடடன். நண்பர்களே, நாங்க கிளம்பிட்டோம். நாங்க இப்ப எந்த ஃபிளைட்ல போறோம்னா எத்திகாட் ஏர்வேஸ். இது வரைக்கும் நாங்க போனதே கிடையாது. முதல் தடவை எத்திகாட். இந்தியா விட்டு போறேன் நானு. முதல் தடவை இந்தியா விட்டு ஒருத்தன் போக போறான். முதல் தடவை ஒருத்தன் உலகத்தை விட்டு போறான். ஓகே நண்பர்களே, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எத்திகாட்ல டிராவல் பண்றோம். வாங்கினது வந்து நான்வெஜ் மீல், அது கூட வந்து சுண்டல் கொடுத்துருக்காங்க, அது கூட வந்து பாயாசம். என்னது ஃபிளைட்ல பாயசம் கொடுக்குறாங்க, சுண்டல் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க இந்த ஃபிளைட்ல. போடு நான்வெஜ் மீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம சிக்கன்னா சிக்கன் மெய்யாலுமே சிக்கன் போட்டுக்கிறாங்கண்ணா. ஆக்சுவலா இதுல வந்து வெஜ் இருக்கு சிக்கன் இருக்கு. ப்ராப்பரா நீங்க ஒரு நார்த் இந்தியன் கடையில போய் ஒரு சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. ஓகே, டீசென்டான ஃபுட்டு. ஏன்னா நாங்க வரும்போதே வேற கொஞ்சம் சாப்பிட்டு தான் வந்தோம். காலையிலே தோசை எல்லாம் ஆட் பண்ணல, அதனால இது எங்களுக்கு ஓகே. பாருங்க, நான் காஃபி வாங்கினேன். அவங்க வந்து வெறும் பிளாக்ல காஃபி கொடுப்பாங்க. இதுல வந்து பால் இருக்கும். 2 டப்பா பாலே இதுல ஊத்திட்டோம்னா இது சக்கரை. இதுவும் வேணும்னா இது அப்படியே பிச்சில போடணும். பட் நம்ம சுகர் எடுக்காத காரணத்தினால நம்ம போடல. ஃபேண்டாஸ்டிக்கான காஃபி, சுண்டல், பாயாசம், சோறு, பன்னு ரெடி. அதெல்லாம் நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சு திரும்ப போறோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தம்பி என்ன பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்க. இந்த பட்டு திருடுறான்டா, வைக்கிறான்டா. இது உனக்கு தான்டா. இது ஏன்டா திருடுற? இதே மாதிரிதான் ஏற்காடுல பாவம் ஒரு பாட்டி. அந்த பாட்டியே ஏதோ வயிற்று பழப்புக்காக ஒரு கடைசி காலத்தை கடக்கணும்னு ஒரு பெட்டி கடை வச்சிருந்தது. அதுக்கிட்ட பிஸ்கட் திருடனா. இங்க பாருங்க, அது அசந்த நேரம் பார்த்து, அதுவும் பெரிய காஸ்ட்லி பிஸ்கட் எல்லாம் கிடையாது. பார்லேஜியும் டைகரையும் திருடிட்டு ரொம்ப கேவலமா திருடுறது இல்ல. ஏற்காடு ஞாபகம் பிஸ்கட் எடுத்துட்டேன். ஏற்காடு போட்டோ எடுக்கலாம். அந்த 1000 பிஸ்கட் எடுக்க கூடாது. இது வந்து அந்த எத்திகாட் போறோமே, எத்திகாட்டா இந்த ஃபிளைட் போறல எத்திகாட். அந்த ஞாபகம் இருக்கும். பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அது எங்க போனா சொல்லு, இந்த பட்டர் நாள்ல இருந்து நான் திருடினேன். துபாயில இருந்து இந்த பட்டர்னு சொல்லிட்டு
JK. Just kidding. அதாவது நாங்கள் துபாய் ஏர்போர்ட் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். முதல் தடவை அபுதாபி ஏர்போர்ட் பார்க்குறோம். துபாய் ஏர்போர்ட் தான் இருக்கிறதுலே பெருசு நினச்சிருந்தேன் நான். அபுதாபி அது போல யார் அப்போ எடுக்க சொன்னாங்க? ஒரு நல்ல ஹீரோ ஷாட் மாதிரி ஒரு நிமிஷம் நீ அவர்கிட்ட போட இல்லைண்ணா ரொம்ப நாள் ஆச்சு. கேமரா போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அது இல்லைண்ணே எனக்கு தெரியும் ஆன் ஆகாதுன்னு. ஏன்னா சூரிய கை வச்சா அது எப்படி ஆன் ஆகும்? கம்பேக் பச்சா நீ கலக்கிட்டா பழைய சூரிய பத்தி தண்டா ஆனா சரி என்கிட்ட சொன்னா மச்சான் எனக்கு இந்த நல்லா இருந்துடா. 6 மாசம் 1 வருஷம் நிம்மதியா இருந்தடா. வந்தோடனே வேலையா மச்சான் சின்ன சின்ன கேமராலாம் எனக்கு இது பிடிக்கலடா. ஸ்டெலிட்டி கொஞ்சம் இப்படி வாங்க. Okay. அதாவது நண்பர்களே இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சூரி வழக்கம் போல படம்லாம் முடிச்சுட்டு ஒரு சினிமாட்டிக் ஸ்டார்டர் தான் சூரிய ட்ரை பண்ணாரு. வழக்கம் போல அவனால் என்னெல்லாம் பண்ண முடியும் அதை கரெக்டாக பண்ணிட்டான். ஸோ எப்பவுமே சின்ன சின்ன பொருள் பேட்டரி மைக்கு ஆடியோ தான் பிரச்சனை பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ஒரு கேமராவை கோப்ராவே போக வச்சுட்டான். ஸோ கடைசி வரைக்கும் ஆனால ஸோ அண்ணன் இப்போ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். சரி இதுக்கு மேல இதை நான் எப்படி ஆன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எதை தள்ளி விட்டாங்க? நீ கீழே போட்டது பிரச்சனை கிடையாது. மேல இருந்து போட்டான் 20 படி டங்கு வந்து தனித்தனியா கிடக்கு. ஆனால் அந்த ஷாட் நல்லா வந்து மச்சான். ஆக்சுவலாக அதுக்கு ஆனா வந்து வாயை சுருக்கு போய் திறந்து பார்த்துட்டே இருக்கேன். ஆனாவதான் எப்படி ஆகும்? 3 நாள் தான் ஃபர்ஸ்ட் துபாய் வரும். ட்ரோன் போச்சு. ட்ரோன் கஷ்டம் வாங்கி போட்டேன். வட்டார் அண்ணே ட்ரோன் எங்க என்னாச்சு? ட்ரோனை வித்துட்டேன். ட்ரோன் வித்துட்டீங்களா? ட்ரோன் அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு சித்தார்த் முத்தரசன் மொபைல் நம்பர். ஓகே இது ஓப்பனிங் ஆகி என்னது இது? அதாவது என்னன்னா இந்த அபுதாபிக்குள்ள வரதுக்கு நீங்க ட்ரோனுக்கு பர்மிஷன் வாங்கணுமா அபுதாபி கவர்மெண்ட் கிட்ட. வாங்கலன்னா அவங்க வாங்கி வச்சுப்பாங்களா ட்ரோனை. சொன்னீங்கல்ல டிஓபி சார் பக்கத்துல வராரு. அவர் செம்மையா ஷாட் எடுப்பாரு. அவர்லாம் இந்த கோப்ராவே கலக்குறாரு. பக்கத்துல ஒருத்தர் எஃபி எடுத்திருந்தாரு ஒரு ஃபாரினர். அதையே எடுத்து இவங்க என்ன பண்றாங்க, இந்த மனோகரன் நம்ம முறுக்கு போடுவார்ல ஊர்ல, ஆமா அது மாதிரி இந்த மணப்பாறை முறுக்கு மாதிரி எடுத்து அப்படியே ஒரு பிளாஸ்டிக்ல போட்டு கட்டி வெளில போங்க அப்படின்றாங்க. எப்ப தருவீங்க அப்படின்னு கேட்டா திரும்ப நீங்க ஊருக்கு போகும்போது இந்த ட்ரோன் அப்படியே வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதான், இது ட்ரோன் வராது. இந்த ட்ரோன் இது திரும்ப இந்த பில்லையாவது பத்திரமா வச்சுங்க. அப்பதான் ட்ரோன் வெளிலையாவது வரும். இல்லைன்னா அது அவங்களே உள்ள வச்சுப்பாங்க. அவங்களே ஜாலியா உங்க ரூமுக்குள்ள ஓட்டிப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எங்களுக்கு அதானே எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஸ்டைலா கெத்தா மாசாங்க பாரு. வாங்குனாதான் போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கச்சேரி கேம் சூரி கச்சேரிங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி அவன் டிஓபி சார் என்ன சொல்றாருன்னா, நான் மாதேஷ் மாதிரி பெரிய சார் கேமரால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க மாதிரி பெரிய பெரிய கேமராமேன்ஸ் சின்ன சின்ன பொருள் உடையதான் செய்யும். அது உங்கள மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க எதுக்கு பண்ற சொல்றாரு. படங்கள்ல இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா? நீங்க இன்சூர் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா? அவன் அதனால அவன் எனக்கு ஏஞ்சோரே போச்சு இதுல இன்ஜூர். ஏன்னா சும்மா கோப்ரோவை கையில வச்சு பேசுறது தான்டா. அதை எப்படா கீழே போட்டேன்? 16 படி டம்மு டும்முன்னு வந்து எல்லாம் கிழிஞ்சி. சரி இதோட மூடியிலங்கடா. அதெல்லாம் கிடையாது. மூடில அங்கே தூக்கி போட்டான் அவனுக்கு இது சும்மா இப்ப ஸ்டைலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவனுக்கு நக்கி பார்த்தா பேட்டரி நல்லா இருக்கு. ஏன் எதுக்கு பயப்படுற? இப்ப பெரிய கேமராமேன் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் இந்த ரெட் கலர் லைட் எரியுதுடா அப்பப்போ விட்டு இந்த கார்லாம் லாக் பண்ணிட்டு போனா. சரி யாரா உன்னையா கேமராவை எப்படி இதை பார்த்துட்டு யாராவது ஒரு கேமராமேன் எல்லாம் ரீல்ஸ் போட்டீங்க. அப்படி யாராவது ரீல்ஸ் போட்டீங்கன்னா இந்த ரெட் கலர் லைட்டு விட்டு எரியுது அப்படின்னா இது உயிரோட இருக்கா இல்ல சாவர கண்டிஷன்ல இருக்கா இல்ல செத்துருச்சா அப்படின்றத சொல்லுங்க. போதும், நீ உடச்சதெல்லாம் போத்துந்தா ஊருக்கு போற வரைக்கும் இதை வச்சு விளாண்டுக்க சும்மா இப்படி ஓகேவா? நீ விடுங்கண்ணே. உன்னை வச்சு என்ன நானே இதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் கடை தாண்டா ஆரம்பிக்கணும். நீ உடச்சது எல்லாத்தையும் சேர்த்து வச்சோன்னு வச்சுக்க, நம்ம வந்து புதுப்பேட்டை மாதிரி ஒரு பெரிய இடத்தையே உருவாக்கலாம். உடம்ப வச்சுட்டீங்க. அபுதாபி ஏர்போர்ட் நல்ல சகுனம்டா. யோசிச்சு பாருங்க. சூப்பர் ஸ்டார்டா. உள்ள கால் எடுத்துக்கும் போது முதல் கோபுரம் விழுந்துச்சு. சரி ஓகே, ஏதோ ஒரு சின்ன சிம்டம்ஸ். அங்க இருந்து உள்ள அந்த என்ட்ரி வருவாங்களே, அப்பவும் நான் நினைச்சேன் பணம் வந்துடும். அங்க இருந்து என்ட்ரி வரும்போது உங்களை மட்டும் தனியா அனுப்பிட்டு ரத்த காவலாம் வாங்குது அப்படின்னு யோசிச்சுக்க. என் பணம் வந்துடும். சரி ஊழ விட்டுருச்சு. ட்ரோனை கஸ்டமர்ல வந்து பிளாக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இப்ப பிடிங்க வச்சுட்டாங்க. அப்ப சிம்டம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே ரிட்டர்ன் டிக்கெட் பாருங்க. இப்படியே அபுதாபில இருந்து போயிடலாம். இதுக்கப்புறம் போனா உண்மையிலே ரத்த காவலாம் வாங்கணும். அதெல்லாம் முடியாது. நான் சுத்தி பார்த்து தான் போவேன் துபாய். தாராளமா ஏர்போர்ட்டை ஃபுல்லா சுத்தி பாரு. எதை நினைச்சு உன்னோட இயலாமை இல்லண்ணே. பரவாயில்ல, தப்பு இல்ல. நீ எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ற. அதான் எனக்கு புரியுது. இது அவ்வளவுதான். அது போச்சு நினைச்சு விட்டு போன்றேதான். இது நம்ம தலையெழுத்து அப்படின்னா நான் உன்னை கூப்பிட கூடாது. நீ வந்தா இதெல்லாம் ஆகணும்ன்றது
விதிவிலக்கு தான். இப்போ தூக்கி போட்டு போய் வேலையை பாரு. இன்னும் மட்டும் இருக்கிறது ஒரு கேமரா இருக்கு, இன்னொரு இன்ஸ்டா இருக்கு, இன்னொரு கச்சேரி கச்சேரி அவனுக்கு பாத்தீங்களா